நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். அதிமுக 54வது ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு அதிமுக கட்சி சார்பில் 54வது ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டம் தாடிக்கொம்பு சந்தைப்பேட்டை திடலில் இன்று நடைபெற்றது. அகரம் கே. சக்திவேல் தலைமை ஏற்று நடத்திய இக்கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினர்களாக நத்தம் ரா. விஸ்வநாதன், முனைவர் SS. வைகை செல்வன், நிலக்கோட்டை தொகுதி MLA தேன்மொழி மற்றும் RVN கண்ணன், KKN வேணுகோபால் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். விழாவில் திண்டுக்கல் கிழக்கு ஒன்றிய செயலாளர் முருகன் மற்றும் தாடிக்கொம்பு பேரூர் செயலாளர் பூதிபுரம் ரா. முத்தே ஆகியோர் வரவேற்று பேசினார். நத்தம் ரா. விஸ்வநாதன் மற்றும் முனைவர் வைகை செல்வன் ஆகியோர் பேசும்போது, திமுகவினர் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த நடைமுறையை கண்டு நடுங்குவதாகவும், முதல்வர் ஸ்டாலின் வெற்றி பெற்ற கொளத்தூர் தொகுதியில் 60,000 போலி வாக்காளர்கள் இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் ஆளும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் இறந்து போனவர்கள் வாக்காளர் அடையாள அட்டையை பயன்படுத்தி ஒவ்வொரு தேர்தலிலும் வெற்றி பெற்று வருவதாக கூறினார். அதேபோல் தேர்தல் ஆணையம் 20 வருடங்களுக்கு பிறகு வாக்காளர் தீவிர திருத்த நடைமுறையை மேற்கொண்டு வருகிறது. அதனை கண்டு திமுக ஏன் பயப்பட வேண்டும், முதல்வர் ஸ்டாலின் ஏன் அதனை கண்டு நடுங்க வேண்டும் என்றும் கேள்வி எழுப்பினார். இந்த நடைமுறையை பொதுமக்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டு தங்களது பெயர் இருப்பதை உறுதி செய்து வருகின்றனர். இது நல்ல விஷயம்தானே என்று பொதுமக்களும் ஏற்றுக்கொண்டனர். அப்படி இருக்கையில் திமுக கட்சியினர் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறினார். மேலும் இப்போது கூட்டத்திற்கு தலைமை கழக பேச்சாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், பேரூர் செயலாளர் மற்றும் கிளை செயலாளர் மற்றும் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.